டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கரூரில் விஜய் அவர்கள் பேசினது பல விமர்சனங்களையும் கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் கொஞ்ச நாள் சைலண்ட் மோடில் இருந்த ஜெயக்குமாரன் அவர்கள் இந்த கரூர் விவகாரத்தை கையில் எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். விஜய் அவர்களை இந்த கரூர் விவகாரத்தை வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் கரூரில் பேசுனது உண்மைக்கு புறம்பான பேச்சு, பொய்யான பேச்சு, அருவருக்கத்தக்கதான ஒரு பேச்சு இப்படின்னு விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அப்படின்னு சொல்லணும். முதல்ல விஜய் அவர்கள் கரூரில் பேசுனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் பேசுனது அவர் ஒரு அரசியல் தலைவராக தான் பேசியிருந்தாரு கண்டி, முதலமைச்சராக பேசலை. அது நம்மளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. ஒரு முதலமைச்சருக்கு விஜய் அவர்கள்கிட்ட முதலமைச்சராக பதவி போனால் இப்படி தான்ப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அது நம்ம பேசியோ விமர்சனம் பண்ணியோ ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவர் பேசுகிறது தான் பேச போகிறாரு, அவர் பண்ணுறது தான் பண்ண போகிறாரு. அதை அவர் இப்படி பண்ணிட்டார் இப்படி பேசிட்டார் சொல்லிட்டு பேசி நம்ம வாய் தான் வலிக்க போகுது. அவர் மாற்றிக்க போகிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவர் முதலமைச்சராக ஆயிட்டாருன்னு சொல்லி அவர் தன்னை மாற்றிக்க போகிறாரா கிடையவே கிடையாது. அவர் மேலே யாருன்னா பழி சுமத்துனீங்கன்னா, கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் என்ன பண்ணுவார்னா, எதனா ஒரு மாவட்டத்தில் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வச்சு என்ன பண்ணுவார், அதில் கழுவி ஊற்றுவார். அது வேறு விஷயம். நான் ஜெயிச்சுட்டா ஊராக வரேன், கிராமமாக வரேன், சந்தா வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கரூருக்கு போயிட்டு எந்த ஊருக்கு போனாரு, எந்த கிராமத்துக்கு போனார், எந்த சந்துக்கு போயிட்டு வந்தாரு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு இடத்துல 5000 பேரை கூட்டி வச்சு என்ன பண்ணாங்க, மீட்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் ரோட் ஷோ நடத்தினாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ் போனாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை கொடுத்தாரு, கிளம்பி வந்துட்டார். இதுதான் நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுறதில்ல, எதுவுமே செய்யறதில்ல. ஆனால் பேச்சு மட்டும் பகுவமாக பேசுவார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தில் வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவை விமர்சிச்சுட்டாங்கப்பா, அது என்னால் பொறுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வரைக்கும் வந்தார். இப்போ அதிமுகவில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி ஏன் தோத்தோம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் அதிமுகவில் இருக்கிறாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபேவராக இருக்கிறாரா, எஸ்பி வேலுமணிக்கு ஃபேவராக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே நம்மளுக்கு இருக்குது. ஸோ யாருக்கு தான் இவர் ஃபேவராக இருக்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி கூட நமக்கு இருக்குது. ஆனால் எதுக்குமே அவர் வருதே இல்லை. கட்சி தலைமை ஆஃபீஸுக்கும் போகிறதில்ல, மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கும் போகிறதில்ல, எதுக்குமே போகிறதில்ல. ஒதுங்கியே இருந்தார். எலெக்ஷனில் தோத்தார், டெபாசிட் எழுந்தார், ஒதுங்கியே இருந்தார். அப்பப்போ சோஷியல் மீடியாவில் சில கருத்துக்களை சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் இப்போது ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணிருக்காரு, அழகு முத்துக்கோன் இருக்கிறார்ல, அவருடைய சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே இறங்கி வச்சு செஞ்சுருக்கிறாரு. விஜய் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கரூரில் விஜய் அவர்கள் பேசுனதில் ஜெயக்குமாரனுக்கு கோபம் வந்தது அப்படின்னா என்ன விஷயம், என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்ந்து போன சக்தி அப்படின்னு அதிமுகவை விமர்சிச்சுது. இன்னொன்று ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். லாஸ்ட்டாக திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவாணி அப்படின்னு சொன்னார். இந்த விவகாரத்தில் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. விஜயனுடைய சுயரூபத்தை தோல் உரிச்சு காட்டியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இங்கே தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொன்னார்ல, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை எப்பேற்பட்ட ஒரு கட்சியாக இருந்தது. 50 வருடங்களுக்கு மேலாக இந்த கட்சி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கு, ஆட்சி செஞ்சுருக்கு, அரசியல் செஞ்சுருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கட்சியை தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருந்து அங்கே போயிருக்கிறாங்களே, அதிமுகவிலேருந்து அங்கே போயிருக்காங்களே, நாங்கள் 40 வருஷம் இருக்கோம், 2 தலைமுறை 3 தலைமுறை எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்களே. தாவேக்கா தலைவர் தீர்ந்து போன சக்தின்னு இப்படி விமர்சிக்கிறார, ஒருத்தர் கூடவா ரோஷம் வரலை? ஒருத்தர் கூடவாப்பா அதிமுகவுடைய அந்த ரத்தத்தில் நீங்கள் ஊறலை அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஏன்னா உண்மையான அதிமுக தொண்டனாக இருந்தால் விஜய் அவர்கள் பேசினதுக்கு எதிர்வினைகள் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இங்கேருந்து அங்கே போனவங்க எல்லாம் கையை கட்டி வாயை பொத்தி என்ன பண்ணுறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இது ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். தீர்ந்து போன சக்தி கிட்ட இருந்து எம்எல்ஏக்களை திருடிட்டு போகிறாரே, இவர் என்ன சக்தி அப்படின்னு கூட அவர் கேள்வி கேட்குறார். தீர்ந்து போன சக்தின்ட்டீங்க, அப்போ எதுக்குங்க அந்த தீர்ந்து போன சக்தி கிட்டேருந்து எம்எல்ஏவை இப்படி திருடுறீங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன் சொல்ல வராரு அப்படின்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறார்ல, அவர் என்ன சொன்னார், எங்கள் கிட்ட தாவேக்காவினர் அப்ரோச் பண்ணாங்க. அந்த அப்ரோச் எங்களுக்கு பிடிச்சி போயிருந்தது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம், தாவேக்காவுக்கு போயிட்டோம். வேற ஒன்றும் கிடையாது. நாங்களாம் போய் தாவேக்கா கிட்ட நாங்கள் வரோம்னா சொல்லவே இல்லை. அவங்க தான் எங்களை வாங்கன்னு சொன்னாங்க, அப்ரோச் பண்ணாங்க, நாங்கள் போனோம், என்ன பண்ணோம், சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே யார்
ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டது, விலைக்கு வாங்கினது. அப்போ இங்கே குதிரை பேரம் நடந்திருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புது. ஸோ 2 பேர் சாட்சி கொடுத்துட்டாங்க, குதிரை பேரை நடத்துனாங்க, எங்களை வந்து வாலண்டியராக கூப்பிட்டாங்க அப்படின்னு வைகோ அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் இப்போது வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு வகையில் சாட்சி தான். ஓகேவா? அப்போ இங்கே குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் விஜயபாஸ்கர் சாட்சியே போதுமானது அப்படின்னு நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ இது இப்படியெல்லாம் செஞ்சுட்டு தீர்ந்து போன சக்தி தீர்ந்து போன வச்சதே நீங்கள் தான். ஆனால் நீங்களே சொல்லிக்கிறீங்க தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன்னாரு. விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேடையில் வச்சுக்கிட்ட நீங்கள் ஊழலை ஒழிக்க போகிற, லஞ்சம் ஒழிக்க போகிறீங்கன்னா இது எப்படிங்க? அதாவது இது எப்படி இருக்குன்னா, திருடன் திருடிட்டு நான் திருட்டை ஒழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஆக்சுவலாக எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே கிட்டத்தட்ட 95 கோடி நிலாபகரிப்பு வழக்கு இருக்குது, அதனால் அவர் ஓடி போய் ஒளிஞ்சார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். திருட்டு மண்டல் இருக்குது, அப்புறம் போக்குவரத்து துறையில் எந்த அளவுக்கு கையாளல் பண்ணியிருக்காரு, முறைகேடு பண்ணியிருக்காரு, இவ்வளோ விவகாரம் இருக்குது, அவர் மேலே கேஸ் இருக்குது. ஆனால் அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போகிறேன், லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? போகாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி தான் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் 2 கட்சிகளும் கூட்டுக்களவானீங்க, திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவானீங்க, இவங்களை நம்பவே முடியாது அப்படின்றாரு விஜய் அவர்கள். ஆனால் இங்கே அதிமுக எம்எல்ஏவே களவாடினது யாரு? விஜய் அவர்கள். திமுக கூட்டணி கட்சிகளை களவாடினது யாரு? விஜய் அவர்கள். இப்போ மக்களே நீங்களே சொல்லுங்க, யாரு கூட்டு களவாணி அப்படின்னு நான் கேட்கலங்க, ஜெயக்குமார் அண்ணா கேட்டிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். என்ன சொன்னார்? தீய சக்தின்னு சொன்னார். ஜெயிச்ச பிறகு விஜய் அவர்கள் ஏன் தீய சக்தியை போய் சந்திச்சாரு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதை விளக்குறதுக்கு விஜய் அவர்கள் தயாரா? ஏன் சந்திச்சாரு, எதுக்கு சந்திச்சாருன்னு சொல்கிறதுக்கு தயாரா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கம் கேட்குறாரு. அப்போது இங்கே கூட்டுக்களவாணிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு இந்த சம்பவங்களை வச்சுக்கிட்டு நீங்களே விளக்கணும் அப்படின்றதான். இப்போ விஜய் அவர்கள் பேசுனது மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அவர் தானே சொன்னார், அரசியல் என்ன அப்படின்னு பார்த்துக்கிறாங்க மக்கள்லாம், இளைஞர்கள்லாம் இன்னைக்கு அரசியலை பேசுகிறாங்க, அரசியலை பார்க்குறாங்கன்னா விஜய் பேசுகிற அரசியலும் பார்க்குறாங்க, விஜய் பேசுகிற அரசியலும் அவங்க கேட்குறாங்க, விஜய் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன செய்கிறாருன்னு. இப்போ ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கரூருக்கு போனீங்களே, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை சொன்னீங்களே, ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? அப்படி கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? அதே போல் எவ்வளவோ கோடியாக சம்பாரிச்சிங்களே, இழந்து போனது 41 பேர் குடும்பங்களுக்கு, ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இவர் டெபாசிட் பண்ணியிருந்தாலும் அதிலிருந்து வருகிற வட்டியை வச்சு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. ஆனால் அடுத்தும் வீட்டு நெய்யிலை இவர் எடுத்து ஸ்வீட்டு செய்கிற ரேஞ்சுக்கு என்ன பண்ணுறாரு, வேலையை எடுத்து கொடுக்குறாரு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் ஜெயக்குமாரன் அவர்கள் கேட்குறாரு. ஸோ இப்படி பல கேள்விகள் இருக்குது. விஜய் அவர்கள் பேசின பேச்சுகள் முரண்பாடாகவும் இருக்குது, பொய்யாமல் இருக்குது, அருவருக்கத்தக்கதாகவும் இருக்குது. ஸோ இதை தான் ஜெயக்குமாரன் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமாவது வாழை சுருட்டிட்டு உட்காருவார் அப்படின்னு. இன்னும் அதிமுகவில் ஃபோர்ஸாக இறங்கலைங்க. உண்மையிலேயே நான் சொன்னால் திமுக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, பழைய திமுகவை அவங்க பார்க்குறாங்க. போராட்டங்கள், வழக்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய இப்போ தான் கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அதிமுகவில் இறங்கி அடிக்கவே இல்லை. இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா தாவேக்கா எங்கே இருக்குமோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியவில்லை. ஏன்னா பல பேர் சீனியர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒதுங்கி இருக்கிறாங்க. அவங்களாம் களத்துக்கு ஒன்றா இணைஞ்சு களத்துக்கு வந்துட்டாங்கன்னா தாவேக்காலாம் வாயை திறக்காது. நம்மளுக்கு என்னப்பா, ஆட்சியை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம், என்ன குறையோ அதை மட்டும் தீர்த்துட்டு போயிடலாம். ஸோ விஜய் அவர்கள் கரூருக்கு அதை செஞ்சுட்டு அதை பேசிட்டு போயிருந்தாலும் பிரச்சனை இருந்திருக்காது. மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வம் பேசணும், மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்கணும் இப்படின்னு விஜய் அவர்கள் கரூரில் பேசியிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் அவர் தேவையில்லாமல் திமுகவை தொட்டிருக்க வேண்டாம், அதிமுகவை தொட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு 2 பேரும் ஆதாரப்பூர்வமாக எல்லாத்தையும் தோல் உரிச்சு காட்டுறாங்க அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நாள் சைலண்ட் மோட்லேயே இருந்த ஜெயக்குமாரன் அவர்கள் இப்போ விஜய் அவர்கள் பேசின பேச்சில் இறங்கி தாக்கி இருக்கிறாரு அப்படின்னு தான் பேசணும். இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.